வெல்கம் டு எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எம்ஐயோட ரெட்மி பவர் பேங்க் வந்து பார்க்க போறோம். இதான் எம்ஐயோட ரெட்மி பவர் பேங்க்கு. வாங்க அன்பாக்ஸ் பண்ணி ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். இதான் எம்ஐயோட 10,000 mAh பவர் பேங்க்கு. இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ரெட்மி பவர் பேங்க்கு. இதுக்கு முன்னாடி வந்து Xiaomiலே வந்துருந்துச்சு. இப்போ வந்து ரெட்மியில் வந்து தனியாக ரெட்மி பிராண்டிங்கில் வந்து விட்ருக்காங்க. வாங்க இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதான் வந்து பிளாக் கலரு எம்ஐ பவர் பேங்க்கு. பேப்பர் நோட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள். இது வந்து டைப் சி கிடையாது, மைக்ரோ யூஎஸ்பி கேபிள். இதில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். 2 யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க அவுட்புட்க்கு. ஒரு மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் கொடுத்துருக்காங்க, ஒரு டைப் சி சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. டைப் சிக்கு வந்து மைக்ரோ யூஎஸ்பி ப்ளஸ் டைப் சி ரெண்டுமே வந்து சார்ஜ் வந்து போட்டுக்கலாம். அவுட்புட்டுக்கு வந்து 2 யூஎஸ்பி மட்டும் கொடுத்துருக்குறாங்க. பில்ட் குவாலிட்டின்னு பார்த்துட்டோம்னா இது வந்து ஒரு பிளாஸ்டிக் தான், ஆனால் வந்து மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. சைடில் க்ரிப்புக்கு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கு. இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் கிடையாது. 10 வாட் தான் வந்து சார்ஜிங்கு. இதுவே ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் 18 வாட்டு அந்த மாதிரி வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுக்கல இந்த 10,000 mAh. ஆனால் 20,000 mAh வந்து கொடுத்துருக்குறாங்க ஃபாஸ்ட் சார்ஜிங். பில்ட் குவாலிட்டி, வெயிட்லெஸ்ஸு எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பாக்ஸ்குள்ளார வந்து நம்ம ஃபோனுக்கு பவர் பேங்க்லேருந்து ஃபோனுக்கு சார்ஜ் ஏற்றுறதுக்கு மைக்ரோ யூஎஸ்பி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, டைப் சி வந்து கொடுக்கல. இதான் இதனுடைய பெரிய நெகட்டிவ். இப்போ இருக்க இதில் எல்லாருமே வந்து டைப் சி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆனால் மைக்ரோ யூஎஸ்பி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து இந்த பவர் பேங்க்கில் வந்து என் ஃபோனுக்கு வந்து சார்ஜ் போட்டு பார்ப்போம். இது வந்து மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் வந்து போட முடியாது, அதனால் நான் வேறு டைப் சி கேபிள் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரே டைமில் வந்து 2 போர்ட்லேயுமே வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். ஆனால் 10 வாட்டு தான் வந்து சார்ஜ் வரும் அவுட்புட்டு. சார்ஜிங் சொல்லிட்டு வரும் ஃபோனில், ஆனால் சார்ஜிங் ரேப்பிட்லி வராது. ஏன்னா 10 வாட் சார்ஜர்னால ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இதில் ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டோம்னா 2 தடவை வந்து செல்ஃபோனுக்கு வந்து பேட்ரி வந்து ஃபுல் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 3700 mAh பவர் பேட்ரி, அதை வந்து ஒரு 2 தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணலாம். இந்த 10 வாட்டில் வந்து ஒரு மெயினான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அவுட்புட் கரண்ட் வந்து 10 வாட் வரனால பேட்ரி ட்ரைனேஜினுடைய கெப்பாசிட்டி வந்து அதிகமாகும். அதனால் இப்போ ஒரு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் உள்ள பவர் பேங்க் யூஸ் பண்ணுறக்கும் இந்த 10 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் உள்ள பவர் பேங்க்கும் இது வந்து எக்ஸ்ட்ராவாக ஃபோனுடைய பேட்ரி சார்ஜ் வந்து கொடுக்கும். வந்து அதே 10,000 mAh வந்து 18 வாட் சார்ஜர் உள்ள இதில் போட்டோம்னா ஒரு 1.5 தடவை தான் வந்து போட முடியும். இது வந்து 2 தடவைக்கு பக்கமாக போடலாம். ஆனால் டைமிங் தான் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். மற்றபடி சூப்பரான ஒரு பவர் பேங்க் தான் இது. இதில் பேட்டரியில் உள்ள பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு இதில் ஒரு 4 எல்இடி லைட் இருக்கும். அந்த லைட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு 100னா 4 லைட்டுமே எரியும். அது வந்து 25% இறங்க ஒவ்வொரு லைட்டாக வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இதில் உள்ள சின்ன லைட்டு இதில் இருக்கும் இந்த இடத்துல. இதை பார்த்தோம்னா உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி ஸ்மார்ட் வாட்ச் இந்த இதுக்கெலாம் வந்து சார்ஜ் பண்ணோன்னா இதில் இந்த பட்டன் இருக்கும் சைடில். இதில் வந்து லோ பவர் மோடில் வந்து போடணுன்னா இது 2 தடவை இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா லோ பவர் மோடுக்கு வந்து சேஞ்ச் ஆகிக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியும். அது மூலிமா ஸ்மார்ட் வாட்சுக்கெலாம் வந்து போட்டுக்கலாம். பேண்டு அந்த நார்மலாக ஃபிட்னஸ் பேண்டுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.